Hello friends, கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல டேஸ்டியான பூஸ்ட் ட்ரஃபிள் சோட் ஈஸி மெத்தடில் மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ரெசிபி. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பூஸ்ட் ட்ரஃபிள் சோட் செய்கிறதுக்காக வேண்டி நான் இதில் 3 கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மில்க் கொதிக்கும் வரை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா மில்க் கொதிச்சு வந்ததும் நான் இதில் 1/2 கப் பூஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மில்க் நல்லா கொதிச்சு திக்காகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். நான் 10 மினிட்ஸாக மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கின்றேன். கொஞ்சம் திக்காகி இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. சரியாக இது திக்காகி வாரத்துக்கு 30 மினிட்ஸ் பிடிச்சது எனக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சூடு ஆறுனதுக்கு அப்புறமா குட்டி குட்டி போலாக பிடிச்செடுத்துடலாம். கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்ததாக போல் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது க்ரீமியாக இருக்கிறத விட க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாவே டேஸ்ட் அதிகமாகும் என்பதற்காக வேண்டி நான் இதில் பிஸ்தா ஆட் பண்ணி இந்த மாதிரி போல் பிடிச்சி எடுத்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி போல் பிடிச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள்கிட்ட நல்ல டேஸ்டியான பூஸ்ட் ட்ரஃபிள் சோட் நல்ல ஈஸியாகவே ரெடி ஆகிட்டு இதை அப்படியே நான் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பராகவே ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்களோட வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.